நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். சவால், அரசியலை விட்டே விலக தயார் அண்ணாமலை அதிரடி. இதுக்குள்ள எங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ₹1 பணம் வரலன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் அரசியல் விட்டு போயிடும். முதல்வரை ரோஸ்ட் செய்த அண்ணாமலை. முதல்ல அண்ணாமலை அவர்கள் முதல்வரை எந்த அளவுக்கு ரோஸ்ட் செஞ்சிருக்காரு அப்படின்றத நீங்க பாருங்களேன். உண்மையாகவே ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கின்ற பொழுதும் சரி, ஒரு முதல்வரை எந்த அளவுக்கு வச்சு செய்யலாமா அப்படின்ற எண்ணமும் உங்களுக்கு வரும். அதை தாண்டி அவர் பேசுகின்ற பேச்சுடைய ஸ்டைல பார்க்கின்ற பொழுது என்ன இப்படி கலாய்க்கிறாரு என்று சொல்லிவிட்டு உங்களுக்கு சிரிப்பும் வரும். அண்ணாமலை அவர்கள் அந்த வீடியோடைய கடைசியிலே சொல்லுவாரு, நம்ம கட்சிக்காரங்கிட்ட கைத்தட்டல் வாங்க வேண்டும் என்றால் ஆளுங்கட்சியை சும்மா அடிச்சு துவைக்கணும், அப்பதான் பாத்தீங்கன்னா நமக்கு கைத்தட்டல் வரும் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி தான் நம்ம முதல்வரை ரோஸ்ட் பண்ணி அடிச்சே துவைத்து இருக்கின்றாரு இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகாத காரணத்தினால. முதல்ல அண்ணாமலை அவர்கள் நம்ம முதல்வர் அவர்களை எந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா எழுதி கொடுத்து படிச்சா பரவாயில்ல, அது படிச்சிடலாம். அதுக்கப்புறம் கேள்வி கேட்டா பதில் சொல்லணும்ல. நம்ம அண்ணனுக்கு அங்கதான் பிரச்சனை வரும். ஆனா போனோடனே ஓப்பனிங் ரிமார்க்ஸ் பை தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின்ஜினா ஓப்பனிங் ரிமார்க்ஸ் அடிச்சிடலாம். அது எழுதி கொடுப்பாங்க, 7 minutes அடிச்சு பிரிச்சுட்டு வந்துடலாம். ஒன்னு இங்க ஐடிவி டிஎம்கே சொல்லுவாங்க, தலைவரை பார்த்தியல்ல, என்ன ரகம் பார்த்தியல்ல, எப்படி பேசுறாங்க, அதெல்லாம் ஓகே. அதுக்கு 4 பேர் கை தட்டுவாங்க, அது முடிச்சிருங்க. இன்டராக்ஷன்ல மாட்டுவீங்களா? ஒருத்தர் ஒரு அமைச்சர் கேட்பாங்க, மத்திய அமைச்சர் எப்படிங்க சார் இருக்கீங்க, தமிழ்நாட்டில் பரவாயில்லையாங்க சார், இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி ரேட் எப்படி சார் இருக்கு, நாங்கள் ஹெல்த் மினிஸ்டர் ஜே.பி. நட்டா இருக்கு சார், ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணுமா? நம்மளுக்கு தெரியாது என்ன பேசுறது. இல்லைங்க சார், நாங்கள் இந்த நித்தி ஆயோக்ல இருந்து நான் சிஇஓ பிவிஆர் சுப்பிரமணியம் ஐயா பேசுறேன். தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் சவுத் தமிழ்நாட்டில எல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் இல்லைன்னு சொல்றாங்க, தமிழிசைக்கு அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்றாங்க, தமிழ்நாட்டில் ஃபுல்லா நீர் வேளாண்மையே போயிருச்சுங்கிறாங்க, அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? நம்மால் பதில் சொல்லணும்ல. அதனால இவர் தெளிவா இருக்கிறார். போனா தானே மாட்டுவோம், போகாம இருந்தா எப்படி மாட்டுவோம்? இதை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஸ்கூலுக்கு போனா தானே பாஸ் ஃபெயிலு, போலினா ஆப்சென்ட் தானே, ஆப்சென்ட் தானே பெரிய ஆள் இல்ல. செஞ்சது கவுண்டமணி மாதிரி, அண்ணே நீ 8th பாஸ்னே, நான் 10th ஃபெயில் அப்படிங்கிற மாதிரி ஆப்சென்ட் இருந்தீங்கன்னா அது பெரிய கெத்து தானே. ஃபெயில்னா தானே பிரச்சனை நம்ம ஊர்ல. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் செய்யக்கூடிய நாடகத்தை எல்லாம் தமிழக மக்கள் நன்றாக உற்று பார்த்து கொண்டிருக்கின்றார். நம்ம முதல்வர் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகாததுக்கு காரணமே இந்த பயம்தானா. என்ன பயம்? 2021 திமுக ஆட்சி பதவியேற்பதற்கு முன்பாகவே நிதி ஆயோக் கூட்டமானது நடந்து போச்சோம். அதனால 2021 ஏங்க முதலமைச்சரை போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க முடியாது. ஆனா 2022 நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்கணுமா இல்லையா? அப்ப ஏங்க போகல அப்படின்னு கேட்டோம். அதுக்கு நம்ம முதல்வர் என்ன சொன்னாரு? எங்க தந்தையாருடைய நினைவு நாள் வந்துடுச்சு, அதனால நான் போல அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே, ஒரு அத்தியாவசிய வேலை போல அப்படின்னு விட்டுட்டோம். 2023 ஏங்க போல அப்படின்னா, நான் வெளிநாடு போயிட்டேன் இல்லையா நிதிகளை கொண்டு வருவதற்கு அப்படின்னு சொன்னாராம். இதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்னஞ்சிறு குழந்தை நீங்க பள்ளிக்கு போலையாப்பா அப்படின்னு கேட்டா வயிறு சரியில்லை அப்படின்னு ஒரு நாள் சொல்லுவானா, மறுநாள் என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா, ஏன்பா இன்னைக்காவது ஸ்கூல் போயப்பா அப்படின்னு சொல்லும் போது முதுகு வலிக்குது அதனால நான் போல அப்படின்னு சொல்லுவானா. சரி, 3வது நாள் இன்னைக்காவது போடா அப்படின்னு சொல்லும் போது, ஆமா நீ காலையிலேயே பூரி சுட்டு கொடுத்தாங்காட்டியும் அதை சாப்பிட்டேன், என் வயிறெல்லாம் இழுத்து பிடிச்சிக்கிச்சு, நான் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையானது அழுவுமா. பரீட்சைக்கு போனாதானே ஃபெயிலு, போகாம விட்டுட்ட அது ஆப்சென்ட் இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு பள்ளிக்கு செல்லக்கூடிய சின்ன குழந்தை மாதிரி இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகாம தவிர்த்துட்டாரு. போயிருந்தாருன்னா அவருடைய ஆளுமை என்ன என்பது தெரிந்து விட்டு இருக்கும் அப்படின்றது அண்ணாமுடைய எண்ணம். ஏன்னா நிதி ஆயோக் கூட்டத்துல மிகப்பெரிய ஆளுமை இருப்பாங்க, பல கட்சி தலைவர்கள் இருப்பாங்க, முதல்வர் இருப்பாங்க, அதே மாதிரி சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, பிரதமர் இருப்பாங்க. அவங்களுக்கு முன்பாக நம்ம தமிழ்நாட்டை பற்றி பேசணும். நம்ம தமிழ்நாட்டை அவர் பேச பேச அங்க இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மதிப்பு கொடுத்து பார்க்கணும். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை முதல்வர் அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துற அளவுக்கு பேசணும். ஆனா நம்ம முதல்வர் அப்படி பேசுவாரா? பேச மாட்டாரு. ஆரம்பத்துல இங்க இருக்கக்கூடியவங்க நிதி ஆயோக் கூட்டத்துல என்ன பேச வேண்டும் என்பதை பற்றி எழுதி கொடுத்துருவாங்களாம் நம்ம முதல்வருக்கு. ஒவ்வொரு முதல்வருக்கு 7 நிமிஷம் கொடுப்பாங்களாம். அந்த 7 நிமிஷத்தை எழுதி கொடுப்பது அழகா படிச்சிருவாராம். இதை வச்சுக்கிட்டு நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் பத்தியா நிதி ஆயோக் கூட்டத்துல தமிழகத்தினுடைய நிலைமையை எடுத்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. உடனடியாக திமுக ஐடி விங்ஸ் பத்தியா டெல்லியே கதற விட்டாரு அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனா அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணாமலை அவர்கள் நீங்க முதல்ல நம்ம முதல்வர் ரோஸ்ட் பண்ண விஷயத்த பார்த்திருப்பீங்க. அப்பப்போ குறுக்கீடு இருக்குமா,
அந்த குறுக்கீடுக்கெல்லாம் வந்து நம்ம முதல்வர் அவர்கள் பதில் சொல்லணும். அப்படி குறுக்கீடு இருக்கின்ற போது பதில் சொல்லணும்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான், சோழி முடிஞ்சது. நம்ம முதல்வருடைய ஆளுமையானது கேள்விக்குறியாகும். இப்படி நாம போய் ஏன்டா அங்க அசிங்கப்படணும் என்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நம்ம முதல்வர் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போல அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிரடி காட்டியிருப்பாரு. நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போய் மட்டும் என்னத்தை சாதிச்சிட்டோம் அப்படின்னு வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்லுகின்ற போது நம்ம முதல்வர் அங்க போக வேண்டுமா என்ற கேள்வி நமக்குள்ளும் இருக்குதுங்க. அப்படி இல்லையா, நம்ம தமிழகத்துக்கு என்ன தேவை என்பதை பற்றி முதல்வர் போய் தான் சொல்லணுமா? ஏன் இங்க பாரதிய ஜனதா கட்சி இல்லையா? அங்க பிரதமர் கிட்ட சொல்லக்கூடாதா? அப்படி சொல்லி தமிழகத்துக்கு தேவையானவற்றை வாங்கி வரக்கூடாதா? பாத்தியா, முதல்வர் செய்யாததை நாங்க செஞ்சோம் அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட அந்த நலத்திட்டங்களையும் பணத்தையும் சொல்லி பாஜக வளர்க்கலாமே. நாங்க நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போய் தான் ஒரு குழந்தையினுடைய குறை தெரியணுமா? பெற்றவங்களுக்கு அந்த குழந்தையினுடைய தேவை தெரியாதா? பிரதமர் அவர்கள் இந்த பட்ஜெட்ல நிதி ஒதுக்க கூடாதா? ஆண்டாண்டு காலமாக புறக்கணிப்பு இருந்தா, நாங்க என்னவெல்லாம் கோரிக்கை வைக்கிறோமோ அதெல்லாம் நிராகரித்தா நாங்க போக முடியுமா? தன்மானத்தை இழந்து நாங்க போக மாட்டோம் அப்படின்றது நம்ம முதல்வருடைய எண்ணமா இருக்குது, திமுக காரங்களுடைய எண்ணமா இருக்குது. நாங்க சென்னை வெள்ளம் வருகின்ற போதும் சரி, அதே மாதிரி தூத்துக்குடியில் வெள்ளம் வருகின்ற போதும் சரி, அண்ணாமலை கிட்ட கோரிக்கை வச்சோம். ஆடா, நீங்க தான் பிரதமர் கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கிறீங்க, தமிழகத்துக்கு தேவையான பேசணும்னு சொல்றீங்க, கொண்டு வாங்களே ரெண்டுத்துக்கும் சேர்ந்து ஒரு 32,000 கோடியை அப்படி கொண்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், பாஜக கூட்டணி வைப்பது கூட தவறு கிடையாது. அதனால மக்கள் நலன் சார்ந்து நீங்க பிரதமர் எடுத்து சொல்லலாம். நீங்க சொல்ல மாட்டீங்க, ஆனா நாங்க மட்டும் அங்க போனோமா? மதியாதார் வாசல் மிதியாதே என்று சொல்லுவாங்க, அங்க மதிப்பே இல்ல தமிழனுக்கு, நாங்க ஏன் அங்க போனோம் அப்படின்றது திமுகவுடைய எண்ணமா இருக்குது. ஆனால் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து நம்ம முதல்வரை வந்து நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் பேசுங்க, தமிழ்நாட்டுக்கு தேவையானவற்றை செய்யுங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது அந்த பொறுப்பை அவர் தட்டி கழிச்சார் என்றால் கண்டிப்பாக எதிர்கட்சியோ இல்ல கூட்டணி கட்சிகளோ கேள்வி கேட்டுத்தான் ஆக வேண்டும். நீங்க கட்சி ரீதியாக அரசியல் செஞ்சுட்டு போங்க பாஜக எதிராக, ஆனா மக்கள் நலன் என்று வருகின்ற பொழுது உங்க கொள்கையை கூட சமரசம் செய்து கொண்டு படியேறி போய் தமிழ்நாட்டு மக்களுக்காக வாங்கிட்டு வரணுங்க. பல மன்னர்கள் பிச்சை எடுத்து கூட அந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்திருப்பதாக வரலாறு சொல்லுகின்ற போது டெல்லியில போய் நம்ம உரிமையை பற்றி பேசுவதுக்கு ஏன் போலீங்க? அப்படி போகாத காரணத்தினாலதான் இங்க அண்ணாமலை அவர்கள்லாம் வந்து அடா நிதி ஆயோக் கூட்டத்தில் கூட பேசிடுவாருங்க, ஆனா குறுக்க அமைச்சர்கள் கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பதில சொல்லுவாங்க? அதுக்காக தான் போல அப்படின்றது அண்ணாமலையுடைய எண்ணமா இருக்கு. உண்மையாகவே இது ரோஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தோசை வந்து நம்ம ரோஸ்டா கேட்போம் முருவலா, அந்த அளவுக்கு தான் வறுத்து எடுத்திருக்கிறார். இனியாவது இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நம்ம முதல்வர் போறாரா இல்லை என்பதை பற்றி பொறுத்து பார்க்கலாம். இன்னும் ஒரு வருஷம் இருக்குது, பொறுத்திருப்போம். அதே மாதிரி சவால் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து திமுகவுக்கு சவால் விட்டுருக்காரு. என்ன சவால்னு பார்க்கும் பொழுது, அந்த கம்பெனி வெளிப்படையாக நாளைக்கு காலையில இதாங்க 6 மாசங்களுடைய அக்கௌண்ட், இதுக்குள்ள எங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ₹1 பணம் வரலன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் அரசியல் விட்டு போயிடும். எத்தனை பேருக்கு மிரட்டி புடுங்கி ஊரா போய் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வச்சு ரைடு விட்டு அந்த பணத்தை எல்லாம் இந்த ரேசிங் கண்ட்ரோல் கம்பெனிக்குள்ள போட வச்சு அதை ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனி மாதிரி நடத்தி நீங்க எப்படி நடத்துறீங்கன்னா வெக்கமா உங்களுக்கு இல்லையான்னு ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன். வெக்கமாக இருக்க வேண்டும் இது போன்ற நிகழ்ச்சியை நடத்துவர்கள் கேட்டா இது பெருமை. இப்போ சென்னையில ஃபார்முலா 4 கார் ரேசிங் நடக்க போகுது. அந்த கார் ரேசிங்க்கு தொழில்துறையினர் இடத்துல வந்து நீங்க நிதி கொடுக்கணும் இல்ல ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்களாம். இத அகில் ரெட்டி என்ற ஒரு ரேசிங் ப்ரொமோஷன் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்துக்கிட்ட தமிழக அரசாங்கமானது ஒப்படைச்சிருக்குதான். இந்த அகில் ரெட்டி யாரு? ஃபார்முலா 4 ரேசிங் கார் தொடர்பான விஷயங்களை ஏன் ஒப்படைக்கணும்? அந்த நிறுவனத்துக்கு எதற்காக தொழில்துறையினர் வந்து பாத்தீங்கன்னா பணம் கொடுக்கணும், ஸ்பான்சர் பண்ணணும்? அதுக்கான விவரத்தை சொல்லலாமே. இல்ல தமிழ்நாட்டிலிருந்து நாங்க யாரையும் மிரட்டல, யார்கிட்ட நிதி வாங்கல, யாரும் எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணல அப்படின்னு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிரூபித்தால் நான் இந்த அரசியல் விட்டே போறேன். ரெண்டாவது, இந்த அகில் ரெட்டியினுடைய ரேசிங் ப்ரொமோஷன் பிரைவேட் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மாத காலம் எங்களுடைய டிரான்சாக்ஷன் எங்கெல்லாம் போயிருக்குது, நாங்க யார்கிட்டலாம் நிதி வாங்கியிருக்கிறோம், அது எப்படி செலவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு கணக்க வழக்க மக்கள் முன்னாடி வைக்கிட்டோம். அப்ப தெரிஞ்சுவிடும் இல்லையா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்ன பண்ண போறாங்க, எதற்காக வந்து முதல்வர் வந்து இந்த அகில் ரெட்டி கிட்ட வந்து ஃபார்முலா 4 கார் ரேசிங் பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க அப்படின்னு விஷயம் தெரியுமே. இந்த அகில் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தொழிலதிபர், கட்டுமான நிறுவனர். இவர் இந்த எலக்ட்ரோரல் பாண்டு சொன்னாங்க இல்லையா, தேர்தல் பத்திரத்தின் மூலமாக கட்சிகளுக்கு நிதி வழங்குது. அந்த தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சிருக்கிறாரு. அதனால தான் இந்த கான்ட்ராக்ட் ஆனது கைமாறி இருக்கிறது அப்படின்னு வந்து அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருப்பார்.
ஆனா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று பத்திரிகை சந்திக்கின்ற போது ஒரு விஷயத்தை கேட்பாரு நம்ம எடப்பாடி பழனிசாமியை பார்த்து. எடப்பாடி பழனிசாமி வந்து ஏற்கனவே ஒரு 2 நாளைக்கு முன்பாக ஒரு ட்வீட் போட்டிருந்தார். என்ன ட்வீட் போட்டிருந்தாருன்னு பார்க்கும்பொழுது, ஏங்க நீங்க ஃபார்முலா 4 கார் ரேசிங் பண்றீங்க, ஓகே தானுங்க, ஆனா தொழில்துறையினரிடத்துல எதற்காக மிரட்டி ஸ்பான்சராக வர வைக்கிறீங்க? நீங்க ஒரு தனியார் நிறுவனத்துக்கு எதற்காக தமிழக அரசாங்கத்தின் சார்பில் நீங்க கடிதம் அனுப்புறீங்க? இந்த சுற்றறிக்கையின் மூலமாக தொழில்துறையினரை நீங்க மிரட்டுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். அதுக்கு தான் நேற்று நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு, எங்கேயாவது சரி நாங்க நிறுவனங்களை மிரட்டி இருப்பதாகவோ இல்ல இந்த நிறுவனமானது இந்த ஃபார்முலா 4 கார் ரேசிங்கு ஸ்பான்சர் பண்ணணும் இல்ல பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க எங்கேயாவது நிர்பந்தம் பண்ணியிருந்தா இல்ல யார்கிட்டயாவது வாங்கியிருந்தா எடப்பாடி பழனிசாமி ஆதாரத்தை வெளியிடணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஆனா அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா, நீங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மூலமாக ஒவ்வொரு நிறுவனத்தை மிரட்டி 25,000 1 கோடி வரைக்கும் தகுதிக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபார்முலா 4 கார் ரேசிங்க்கு காசு வாங்கியிருக்கீங்க தெரியுமா நீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பல பேருடைய பேன் கார்டெல்லாம் பதிவிட்டு அகில் ரெட்டினுடைய பேன் கார்டை பதிவிட்டு, ஏப்பா அகில் ரெட்டிக்கு எவ்வளோப்பா போயிருக்குது தமிழகத்திலேருந்து பணம், அதை முதல்ல கணக்கு வழக்குடன் மக்கள் முன்பா வைக்க சொல்லுப்பா, யோகிவானார் தான் நான் அரசியல் விட்டே போறேன்பா, தமிழக மக்களிடத்துல பணமே வாங்கல மிரட்டவில்லை அப்படின்னா நான் அரசியல் விட்டே போறேன்பா, இது ஒன்னா சவாலா சொல்றேன்பா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அதிரடி காட்டியிருக்கிறாருங்க. ஸோ இதையெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சவாலா ஏற்றுக்கொண்டு அகில் ரெட்டி அவர்களுடைய நிறுவனமானது 6 மாதத்தினுடைய கணக்கு வழக்கை காட்ட போதா, இல்ல அந்த நிகழ்வுடைய கடைசியில அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருப்பாரு, உங்க எல்லாருக்கும் தெரியும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல நேத்து 6.9 கிலோ அளவுக்கு மெத்தபெட்டமைன் பிடிக்கப்பட்டது. அங்க ஃபைசல் ரஹமத் அப்படின்ற நபர் வந்து இந்த மெத்தபெட்டமைனை வச்சுக்கிட்டு நிக்கிறாரு. சாதாரண பொதுமக்கள் போய் வரக்கூடிய பேருந்து நிலையத்துல, அதுக்கு முன்பாக ட்ரெயின்ல கடத்தினாங்க, கப்பல்ல கடத்தினாங்க, அதற்கு முன்பாக விமானத்துல கடத்தினாங்க. இதெல்லாம் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமா புழங்குகின்ற இடம் அப்படின்னு பேசப்பட்டிருக்கின்ற அந்த தருணத்துல சாதாரண பொதுமக்கள் புழங்குகின்ற போக்குவரத்தாக இருக்கக்கூடிய கிளாம்பாக்கம் புறநகர் பேருந்து நிலையத்திலே வந்து கிட்டத்தட்ட 70 கோடி ரூபாய் மதிப்புடைய மெத்தபெட்டைனா நேற்று NCB காவல்துறையினர் வந்து பாத்தீங்கன்னா மத்திய போதைப் பொருள் தடுப்பு காவல்துறையினர் வந்து கண்டுபிடித்து அந்த ஆளை கைது பண்ணியிருக்காங்க. அப்படி கைது பண்ணுகின்ற ஒரு தருணத்துல அவனை விசாரிக்கின்ற பொழுது அவன் சொல்றான், எனக்கும் சில பேருக்கும் தொடர்பு இருக்கணும். அப்படி சொல்லுகின்ற பொழுதுதான் இப்ராஹிம் மற்றும் மன்சூர் இந்த 2 பேர் பற்றியான விவரத்தை சொல்றான். இதுல இப்ராஹிம் யார் பார்த்தா திமுகவினுடைய சிறுபான்மையர் அணி துணைத் தலைவராக இருக்கிறாருங்க. ஸோ திமுகவினர் வந்து இந்த போதைப் பொருள் விஷயத்துல எவ்வளவு பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க பாருங்க அப்படின்றது அண்ணாமுடைய குற்றச்சாட்டா இருக்குது. ஏற்கனவே வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய ஜாபர் சாதிக் அவர்கள் 2000 கோடி போதைப்பொருள் கடத்தல பெற்றான்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஆவடியிலும் சரி கிளாம்பாக்கத்திலும் சரி மொத்தமாக பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட ஒரு 14 கிலோவுக்கு மேலாக மெத்தபெட்டமைன் பிடிக்கப்பட்டிருக்குது. தமிழ்நாடு காவல்துறையானது இதை தடுக்க தவறிவிடுகிறது என்பது அண்ணாமுடைய குற்றச்சாட்டா இருக்கிறது. இந்த செய்தியை ஊடகத்துல போடக்கூடாது என்பதற்காக ஒட்டுமொத்த ஊடகத்துக்கும் வந்து திமுக அரசாங்கமானது மெசேஜ் அனுப்பி வச்சிருக்குதான், இதெல்லாம் பேசாதீங்கப்பா, விட்டுருங்கப்பா, வேற ஏதாவது கடந்து பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டாங்களாம். ஸோ ஊடகத்துக்கு எந்த அளவுக்கு திமுக அரசுல வந்து மிரட்டல் இருக்குன்னு தெரியும். நம்மளாம் என்ன நினைப்போம், அட எதிர்கட்சியா இருக்கின்ற போது இந்த ஊடகமானது திமுகவை எப்படிலாம் பேசிச்சு, ஆனா இப்ப பேசுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனா இந்த ஊடகத்தை திமுகவினர் எந்த அளவுக்கு மிரட்டுறாங்க, அதையெல்லாம் தாண்டி தான் ஒரு சில செய்திகளை கொடுக்குறாங்கன்ற விஷயமானது உங்களுக்கு தெரியும். அதோட ஊழல் செய்வதில் ஒவ்வொரு முறையும் சரி திமுக அரசாங்கமானது ஒரு புதிய யுக்தியை வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்து கடத்துக்கிறதா. அப்படிதான் இந்த ஃபார்முலா 4 கார் ரேசிங்களை இப்போ தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோலை வச்சுக்கிட்டு ஏப்பா 25 1 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்கிறாங்களாம். அது இல்லைன்னு ஒன்னா நிரூபிங்க, நான் அரசியல் விட்டு போறேன் அப்படின்னு சவால் விட்டு இருக்கின்றார். இதுக்கு முன்னாடி ஊழலை வந்து பாத்தீங்கன்னா புதிய வடிவில் திமுக செஞ்சுதான் தன்னுடைய எக்ஸ்தலத்துல வந்து அண்ணாமலை குறிப்பிட்டு இருக்கின்றார். மருத்துவக் கல்லூரியில வந்து எந்த அளவுக்கு பணம் பார்த்தாங்க என்ற விஷயமானது நம்முடைய கலாநிதி வீராசாமியுடைய தந்தையார் ஆற்காடு வீராசாமி சொன்ன விஷயத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது +2 மதிப்பெண்ல முதலிடம் பெற்றவர்கள் இல்ல அதிக மதிப்பெண் பெற்றவர்களுடைய லிஸ்ட் எல்லாம் வந்து பெரிய பெரிய மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருவாங்களாம். அந்த பெரிய பெரிய மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் அதிக மதிப்பெண் படைத்தவங்களுக்கு அந்த காலேஜில் இடம் கொடுத்துருவாங்களாம். ஆனா பிறகு யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசு கல்லூரியில் இடம் பிடித்திருக்கின்றார்கள் என்ற லிஸ்ட் இருக்கின்ற போது அதிக மதிப்பெண் பிடித்தவங்க எல்லாம் வந்து அரசு கல்லூரிக்கு போயிடுவாங்களாம். பிறகு தனியார் கல்லூரி வேக்கண்டா இருக்குமா, அந்த இடத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவன் பணம் கொடுக்குறானோ அவனை சேர்த்துக்குவாங்களாம். அந்த அளவுக்கு மருத்துவக் கல்லூரியை வியாபாரமாக்கி ஊழல் செஞ்சு பிழைத்து அன்னைக்கு ஒரு எப்படிடா லஞ்சம் வாங்குற விஷயத்தை கற்றுக் கொடுத்தாங்க. இன்னைக்கு ஃபார்முலா 4 எப்படி பணம் வாங்கணும் தொழில்துறையினத்துல
புதிய வழிமுறையை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. திமுக திருந்த போறது கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக பொதுமக்கள் பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மிரட்டி பிடுங்கணுமா? உதயநிதி ஸ்டாலின் அவர்களே மக்கள் ஏமாளி கிடையாது அப்படின்னு வந்து தன்னுடைய ட்வீட்டை முடிச்சிருக்கிறாரு. சரிங்க நண்பர்களே, முதல்வரை ரோஸ்ட் செய்த அண்ணாமலை விடயமா இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஃபார்முலா 4 கார் தொடர்பாக அண்ணாமலை தெரிவித்த கருத்தா இருந்தாலும் சரி, நாட்டுக்கானதா இல்ல எதிர்கட்சி வரிசையில் இருந்து வேணும்னே அரசியல் செய்யறாரா அண்ணாமலை? உங்க கருத்தை சொல்லுங்க. நன்றிங்க.